பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சாமி கும்பிடுற மாதிரி தான். இவ்வளோ ஆசை இருக்கா அவனுக்கு, இதெல்லாம் போய் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி அதெல்லாம் இல்லை. இது எல்லா நாளுமே நம்ம கரெக்டான ஸ்கெடியூல் படி நம்ம வந்து ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அபியும் அவளும். இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன், ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோன்னே இந்த மாதிரி மிரர் பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன். எனக்கு வந்து காலையிலே நம்மளோட ஸ்மைலிங் ஃபேஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக போகும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து வெளியில் வந்துட்டேன். மார்னிங் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து நேச்சரை பார்க்குறது, வெளி உலகத்தை பார்க்குறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கிளைமேட் வந்து செம்ம க்ளவுடியாக எப்போ வேணாலும் மழை வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்லை யூஸ்வலாக வந்து மார்னிங்கில் பயங்கரமாக வெயில் இருந்தது, ரொம்ப வெயில் அடிக்கும். பட் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஃபுல்லாக வந்து டார்க்காக க்ளவுடியாக செம்மையாக இருந்தது கிளைமேட் மார்னிங்கே. எனக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே மனசு வரல. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப காமாக பேர்ட் சவுண்டு அது இதுன்னு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் வெளியவே ஒரு 1/2 an hour உட்காந்துட்டேன். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக ஒரு ஸ்பாட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ஒரு டைம் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நான் இந்த வீடியோவிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து காலையிலே ஏதோ பசிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் மில்க் பாயில் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்னது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும், பட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னது அப்படின்னா நம்மளோட கனவு, ட்ரீம்ஸ், இல்லை கோல்ஸ், இல்லை நம்மளோட விஷை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறது. நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே நம்ம போய் சாமிக்கிட்ட சொல்லிட்டோம், நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டோம், நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் இது எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கோவில்லேருந்து வெளியே வரும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஓகே, நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்,
நம்ம சொன்னதெல்லாம் வந்து நடக்கும். இல்ல நம்ம வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். இல்ல? சேம் விஷயம் தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதும். நம்ம வந்து யூனிவர்ஸ வந்து ஒரு ஹை பாயிண்ட்டா கடவுள் மாதிரி நம்ம வந்து யூனிவர்ஸ நெனைக்கிறோம். பட் சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, சாமி கும்பிடுற மாரி தான். பட் இத வந்து நீங்க கோயிலுக்கு போகணும்னு இல்ல, சாமி முன்னாடி உட்காரணும்னு இல்ல, எதுவுமே இல்ல. சைலன்ட்டா ஒரு இடத்துல உட்காருங்க. நம்ம வந்து மெடிடேட் பண்றது, தியானம் பண்றது அதெல்லாம் வந்து அந்த மாரி தானே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு சைலன்ட்டா ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்க எங்க வேணா உட்காரலாம். நான் ஏன் இன்னைக்கு வெளியில உட்காந்துருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்தது. பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் இருந்துச்சு. சும்மா அங்க உட்காந்துருந்தேன். அப்படியே வந்து கன்டின்யூ பண்ணிட்டேன் மேனிஃபெஸ்டேஷன. அவ்வளோதான். நான் வந்து டெய்லி அங்க அந்த ஸ்பாட்ல தான் உட்காந்து பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. சில சமயம் வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சோனே பண்ணுவேன். இல்ல சில சமயம் வந்து கிச்சன்ல நின்னுட்டு இருக்கும்போது சடனா வந்து ஒரு 10 நிமிஷம் நான் சைலன்ட்டா நிக்கிறேன். ஏதோ குக் ஆகுது. நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா பண்ணுவேன். இல்ல சாமி கும்பிடும்போது பண்ணுவேன். இல்ல சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி காஃபி, டீ குடிக்கும்போது பண்ணுவேன். ஸோ எப்போ வேணா பண்ணலாம். பட் சைலன்ட்டா உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வேணும். அவ்வளோதான் வந்து விஷயம். நீங்க எங்க வேணா, எந்த டைம்ல வேணா, எப்போ வேணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த சைலன்ட்டா 10 நிமிஷம் உட்காந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்து உங்களோட விஷ இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. உங்களோட கனவோ, உங்களோட ஆசையோ, இல்ல இல்ல என்னவா வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு சின்ன ஆசையா இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் ஒரு விஷா அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாரி இருக்கலாம். இல்ல இவ்ளோ பெரிய விஷயம் நீ நெனச்சியா? இவ்ளோ இவ்ளோ ஆசை இருக்கா உனக்கு? இதெல்லாம் போய் நடக்குமா? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி கேட்குற மாரி விஷயங்களாவும் இருக்கலாம். வாட் எவர் இட் மைட் பி அது வந்து உங்களோட ஆசை. ஓகேவா? சின்னதோ, பெருசோ என்னவோ! உங்களோட ஆசையோ, இல்ல உங்களோட ப்ராப்ளம்ஸோ, இல்ல எதுவுமே எனக்கு ஆசை இல்ல. எதுவுமே எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இல்ல. என் லைஃப் வந்து ஸ்மூத்தா போகுது. நல்லா ஹேப்பியா இருக்கு என் லைஃப். எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் தேங்க் யூ சொல்லுங்க. நீங்க இப்ப இருக்கிற ஹேப்பி லைஃப்க்கு தேங்க் யூ சொல்லுங்க. யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க. அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கு. உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. அப்படின்னா, அத நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து கார் வேணும். எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை. உன்னால குடுக்க முடியுமா? முடியாதா? அந்த மாரிலாம் கேட்கக்கூடாது. நம்ம அத யூனிவர்ஸ் கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கார் வாங்கிட்ட மாதிரி சொல்லணும். நான் ஒரு பிளாக் கலர் காருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிராண்ட் காருன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் கார். இந்த பிராண்ட் கார் வந்து நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஹேப்பியா இருக்கு. தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு உங்களோட விஷ ஆல்ரெடி நடந்த மாதிரி சொல்லணும். பட் நம்ம என்ன கேட்குறோமோ அத வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். அண்ட் அதே விஷயம் அதே மாரி நடக்கும். அண்ட் தென் 3 விஷயம் வந்து அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம தேங்க் யூ சொல்லணும். யூனிவர்ஸ்ன்னு ஏதோ ஒரு பெர்சன் வந்து உங்களுக்கு திடீர்னு உங்களோட விஷயம் வந்து நிறைவேத்திட்டாரு. திடீர்னு இந்தாப்பா வச்சுக்கோ உனக்கு காரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கார் வாங்கி குடுத்துட்டாருன்னா, நீங்க எவ்வளோ தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க? தேங்க் யூ தேங்க் யூன்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி சொல்லணும். தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு உங்களோட அந்த தேங்க்ஃபுல்னஸ வந்து இதா சொல்லணும். நேச்சுரலா சொல்லணும். ஸோ இதெல்லாம் வெளியில சொல்லணுமா? சத்தமா சொல்லணுமா? எல்லாருக்கும் கேட்குற மாரி சொல்லணுமா? நோ. நீங்க வந்து மனசுக்குள்ள சொல்லணும். மனசுக்குள்ள சும்மா சைலன்ட்டா உட்காந்துருக்கீங்களா? கண்ண மூடணும்னு நெனச்சீங்கன்னா மூடிக்கோங்க. இல்ல கண்ண ஓப்பன்ல வச்சிருக்கணும்னா ஓப்பன்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம் தான். பட் மனசுல வந்துட்டு நம்ம இந்த விஷயம்லாம் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்ப தேங்க் யூ சொல்லியாச்சு. உங்க விஷயம் சொல்லி முடிச்சாச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கே வந்து 5 மினிட்ஸ் ஆயிடும். 5 மினிட்ஸ் சைலன்ட்டா உட்காந்து சொல்லணும். வேற எந்த பத்தி தாட்டும் இருக்கக்கூடாது. நான் எப்படி கார் வாங்குவேன்? என்கிட்ட காசு இருக்கா? நான் லோன் போடணுமா? அது இதுன்னு அந்த தாட்லாம் வந்து இருக்கவே கூடாது. கார் நான் வாங்கிட்டேன். ஸோ இது என்ன ஆசையா வேணா இருக்கலாம் உங்களுக்கு. இது நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு கார பத்தி சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க அத வந்து இமேஜின் பண்ணிக்கணும். பிக்சரைஸ் பண்ணிக்கணும். நம்ம நம்ம நெனைக்கிறதே வந்து ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல வந்து ஒரு பிக்சர் மாரி தான் ஓடிட்டுருக்கும். நம்ம வந்து இப்ப கார் வாங்கணும், கார் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம நெனைக்கும்போதே, அந்த கார் ஆக்சுவலா நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட மைண்ட்ல வந்து வரும். ஸோ அத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து விசுவலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல. நீங்க வந்து அந்த பிளாக் கலர் கார் வாங்கிட்டீங்க. அந்த கார் வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்குது. அந்த கார்ல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க ஹேப்பியா இருக்கீங்க. உங்க ஃபேமிலிலாம் அந்த கார்ல உட்கார்ந்துருக்காங்க. அந்த கார் நம்பர் இது. சம்திங் என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அந்த கார பத்தி, அந்த கார் ஆக்சுவலா உங்க வீட்ல இப்ப இருக்குன்னா, அது வந்து எப்படி இருக்குமோ, நீங்க அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்கன்னா, அது எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ இத வந்து நீங்க மனசுக்குள்ள வந்து அத
விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நீங்க இப்ப கண்ண மூடி இருக்கும்போது அந்த காரு, அந்த கார்ல நீங்க உட்கார்ந்திருக்கிறது இது எல்லாமே வந்து தெரியணும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சில பேருக்கு வராம இருக்கலாம். இல்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம். மத்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்ளோ டிஸ்டர்பன்ஸும் இருக்கலாம். இல்ல டெய்லி பண்ண முடியாம போலாம். என்ன வேணா ஆகலாம். பட் எந்த அளவுக்கு உங்களால பண்ண முடியுதோ ட்ரை பண்ணி பண்ணுங்க. அண்ட் போக போக வந்து நீங்களே கத்துப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், விஷன் போர்ட்ஸ் இதுலலாம் வந்து நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் நம்புறேனே, கடவுள் இல்லன்னு சொல்லுவேனா? கடவுள் நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. நான் கடவுளும் வந்து நம்புவேன். கடவுள் மேலயும் நம்பிக்கை ஜாஸ்தி அண்ட் யூனிவர்ஸ் மேலயும் நம்பிக்கை ஜாஸ்தி. என்ன பொறுத்தவரைக்கும் யூனிவர்ஸ் அண்ட் கடவுள் 2மே வந்து ஒண்ணு தான் நம்புறது தான் நானு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்கவங்கள பொறுத்து அவங்கவங்க பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா, ஏதாவது சின்ன விஷயம் வந்து நெனச்சு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அப்படிதான் டெஸ்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அண்ட் அண்ட் எனக்கு ஷாக் ஆகுற மாரி நான் விஷ் பண்ணது நடந்துருச்சு. அது வந்து கோஇன்சிடென்ஸ்ன்னு நீங்க வந்து சொல்லலாம். இல்ல என்னவா வேணா வந்து இருக்கலாமே! பட் நான் நெனச்சது வந்து நடக்குது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அது மாரி நீங்க ஏதாவது சின்னதா நெனச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னோட மார்னிங் ரொட்டீன்ல நான் பண்ணுறது வந்து எக்ஸசைஸ். ஸோ 1/2 அன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதில் வந்து எக்ஸசைஸ் கிளிப்பிங்லாம் ஆட் பண்ண முடியல. வீடியோ வந்து ரொம்ப லாங்கா போகுது. அதனால தான். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஓகே, குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து குக் பண்ணுறதுக்கு போ வேண்டியதுதான். போலாமா? எங்க வீட்ல வந்து ஒரு ஒரு மீல் பிளான் இருக்கு. ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படின்னா, டெய்லி மண்டே என்ன சமைக்கணும், டியூஸ்டே என்ன சமைக்கணும், வெட்னஸ்டே என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு வீக் ஃபுல்லா என்னென்ன சமைக்கணும், மார்னிங்லேருந்து, ஸ்நாக்லேருந்து, டின்னர்லேருந்து எல்லாமே வந்து உட்காந்து எழுதி வச்சிருக்கேன் நானு. ஸோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அப்படின்னா, டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை. ஸோ வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை. இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் வந்து அந்த டிஷ் வந்து ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கலாம். அண்ட் தென் நமக்கும் வந்து டெய்லி மார்னிங் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுலே வந்து மோஸ்ட்லி டைம் போயிரும்ல. அந்த டென்ஷன் இல்லாம வந்து சமைக்கலாம். நான் வந்து இந்த ஸ்கெட்யூல் படி தான் சமைப்பேன். ஸோ எங்க வீட்ல வந்து மண்டே இப்படிதான் இருக்கும், டியூஸ்டே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எப்பப்பலாம் மாறும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மகிட்ட அந்த பொருள் இல்லாம இருக்கலாம் குக் பண்றதுக்கு. இல்ல வேற ஏதாச்சும் கெஸ்ட் வந்திருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் வந்திருக்கலாம். இல்ல பூஜை வந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். ஸோ அப்போதான் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர, மத்தபடி என்னோட ஸ்கெட்யூல்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து குக் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லாம். என் பையன் சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம். அதுக்கப்புறம் இத எப்படி வந்து ஓவர் கம் பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்து தான் நான் வந்து இந்த மாரி ஒரு லிஸ்ட் எழுதிட்டேன். எனக்கு என்னென்னலாம் குக் பண்ண தெரியும். எங்க வீட்ல இருக்கவங்க இதுல என்ன ஹைலைட்னா, ஒரு வாரம் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு புடிச்சது, என் பையனுக்கு புடிச்சது, என் ஹஸ்பண்டுக்கு புடிச்சது அப்படின்னு 3 டிஷ்ஷும். 3 பேருக்கு புடிச்சது. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஷ் பிடிக்கும்ல. ஸோ 3 பேருக்கு புடிச்ச டிஷ்ஷும் வந்து ஆல்டர்னேட்டா மாறிட்டே இருக்கும். ஸோ மண்டே வந்து இட்லி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்கும். ஸோ தர்ஸ்டே வந்து சப்பாத்தி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அப்புறம் சாட்டர்டே வந்து பூரி என் பையனுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாரி ஒருத்தருக்கு புடிச்சது ஒருத்தருக்கு சாப்பிடணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாரி டிஷ் எல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஸ்கெட்யூல் போட்டு டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து சேம் டிஷ்ஷே வாரம் ஃபுல்லா ஒரே டிஷ் வருமான்னா கிடையாது. ஒரு வாரம் வந்து இப்போ இந்த வாரம் வந்து இந்த டிஷ்லாம் வருதுன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸோட வேற ஏதாவது டிஷ் எல்லாம் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த மாரி ஆல்டர்னேட் வீக்ஸ். ஒரு 1 வீக் இது, 2ண்ட் வீக் இது. 3rd வீக் இது, 4th வீக் இது அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட் வீக்ஸ்ல வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஸோ எங்க வீட்ல எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நான் வந்து பிளான் பண்ணி என்ன எழுதியிருக்கனோ, அத தான் வந்து குக் பண்ணுவேன். இத வந்து கண்டிப்பா உங்களுக்கு யாருக்காவது டைம் இல்ல மார்னிங் குக் பண்றதுக்கு அப்டின்னா, இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா நாளுமே நம்ம கரெக்ட்டான ஸ்கெட்யூல் படியே நம்ம வந்து குக் பண்ணிருவோமான்னு கேட்டா முடியாது. கொஞ்ச நாள் ஆகும். அது வந்து நம்ம பழகுறதுக்கு. ஏன்னா, நம்மகிட்ட வந்து திடீர்னு காலையில லேட்டா எந்திச்சுப்போம். நம்ம ஏதாவது ஹார்டா இருக்கிற டிஷ் வந்து லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கலாம். அது வந்து நம்மளால செய்யறதுக்கு டைம் இல்லாம போகும். அந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும். பட் ஸ்டில்
ஒரு 80% நம்மளோட இந்த என்ன சமைக்கிறது அப்படின்ற இந்த மென்டல் லோட வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா டூ கிவ் இட் அ ட்ரை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி தோசை. இது வந்து நான் ரெசிபி இன்னொரு ஏதாவது ஷார்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரே ஒரு தக்காளி தோசை, அப்புறமா 2 எக் போட்ட ஆம்லெட். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எக் இருக்கும். இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ் சட்னி எதுவுமே வேணாம். டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படியே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.